வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆமா, இன்று ஆசீர்வாதம் மட்டுமே பார்க்க போறோம். ஸோ செய்திகளை விட இப்ப நீங்க இந்த வாசிப்பை ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் பிரார்த்தனை பண்ணி இந்த கார்ட்ஸ் எடுக்கும்போது கூட என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த வாசிப்பு சில பேர் கண்ணில் மட்டும் பட்டா போதும், எல்லார் கண்ணிலையும் படணும்னு அவசியம் கிடையாது. யார் யார் இதை கிளிக் பண்ணி பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து நான் சொல்லணும். எஸ், அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்க கையில கிடைக்க போகுது. ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் அவங்களோட நகர்வை இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா முதல் கட்டமா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க நகர்ந்து சென்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போலதான் இந்த கார்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனசு சொல்லும்ல ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா. ஸோ அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணி எடுத்ததற்கான முக்கியமான விஷயமே அதுதான். எப்பவுமே வாசிப்பு எடுக்கும்போது எனக்கு சில நேரங்களில் மனசுல தோணும், இது என்னடா நம்ம ஒரு ஆசிரியர் மாதிரி மாணவர்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி மெசேஜா சொல்லிட்டு இருக்கமே, அவங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் கண்டிப்பா இருக்கும். அதற்காக எடுக்கப்பட்ட வாசிப்பு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இது முன்னுரையா நான் சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு தெய்வ தூதர்களோ இல்லைன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ இந்த வாசிப்பை நீ பாரு, உனக்கான ஒரு வெளிச்சம் இருக்கு. நீங்க எங்கேயாவது உங்களோட நம்பிக்கைகளை சில நேரங்களில் விட்டு இருக்கலாம், இல்ல மாற்றத்துக்காக ஒரு எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் உங்க மனசுல இருந்திருக்கலாம். அது எல்லாத்துக்கும் தீர்வாதான் இந்த 3 அட்டைகளை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கானதா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு தான். என்ன ஒரு பொதுவான வாசிப்புனாலும் சிலருக்கு சில விஷயங்கள் ரொம்ப பொருந்தி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது போலதான் இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் இதுல உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தான் நான் கேட்டிருக்கேன் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஸோ செய்திகள் எனக்கு வேண்டாம், நிறைய செய்திகள் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா எனக்கான ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் பலித்தமாகணும், நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ரீடிங்கும் அதே போல பிரார்த்தனை பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்கனாலே நல்ல மாற்றத்தை நீங்க உணர போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? சரி, இப்ப நான் இது சேனல் மெசேஜா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், நிஜமாவே நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது. எஸ், என்னால கணிக்க முடியுது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது போல உங்க வாழ்க்கையில நடந்து இருந்தாலும் உங்களுக்கான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு நீங்க உணர்ந்துக்கலாம். இது உங்களுக்கே, இப்ப நீங்க இதை பாக்குறீங்கன்னா உங்களுக்காக நடந்திருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க சாலையோரமா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க தலையில ஏதாவது ஒரு பூ விழுந்தது போல, ஒரு அழகான காற்று அடிச்சது போல, இந்த இயற்கையோட ஒரு நிகழ்வு, ஒரு ஆசீர்வாதமா உங்களுக்கு ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம், கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கலாம். இல்ல ஒரு நல்ல நறுமணம், அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, அது ஒரு சந்தனமா இருக்கலாம், ஜவ்வாதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மலர்களோட வாசனையா இருக்கலாம். அப்படி ஒரு சுகந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நறுமணத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கோயில்களில் போகும்போது ஒரு பெல், நீங்க ஏதாவது பிரார்த்தனைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த பெல் சவுண்ட் கேட்டிருக்கலாம். இல்ல உங்க வீடு பக்கத்துலயே ஏதாவது கோயில்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம், நம்ம ஒரு பிரார்த்தனை, இது மற்றவங்களோட பிரார்த்தனையா கூட இருக்கட்டும், இல்ல ஜபமா இருக்கட்டும், ஏதோ ஒரு மங்களகரமான விஷயங்கள் உங்க காதுல கேட்டிருக்கலாம். அப்படிங்கிறது போல எனக்கு ரெசனேட் ஆகுது. நான் மலர்கள் விலறதுன்னு சொல்றேன் இல்லையா, இது மலர்கள் விலறதாவும் இருக்கலாம். சில பேருக்கு நம்மளுக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கிறதே தெரியாது. ஏதோ ஒரு போற போக்குல ஒரு பெரியவங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இல்ல அக்ஷதை தலையில போட்டு ஆசீர்வாதிச்சுட்டு போயிருக்கலாம். இது போல நமக்கே தெரியாத அன்எக்ஸ்பெக்டட் பிளஸிங்ஸ் நம்மளுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போலதான் இருக்கு. நீங்க பாக்குறீங்கன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா யாரோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. இன்னும் நீங்க பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா அந்த தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா, அது பேர் எனக்கு சற்று ஞாபகம் வரல, மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ அந்த தலையில அந்த கிரீடம் இருக்கும்ல, அதை வச்சு மறந்துட்டேன், ஞாபகம் வரல. சோ வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா, அது போல ஏதாவது பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு நம்ம இந்த கோயில் குளம் இதுக்கு எதுக்குமே போகாம இருந்தாலும் எங்கேயோ யாரோ நமக்காக பிரார்த்தனை பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு கோயிலுக்கு அவங்க போயிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம கையில அந்த பிரசாதத்தை வாங்குறோம், நம்ம அம்மாவோ அக்காவோ நம்ம வாயில அதை போட்டு ஊட்டி விடுறாங்க, இந்த கோயில் பிரசாதம் கொடுத்தாங்க ஆக்காட்டு அப்படின்னு நம்ம போட்டு விடுவோம்ல குழந்தைங்களுக்கு. சோ அது போல ஏதோ ஒரு ஆசீர்வாதம், உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதமா இருக்கலாம். இப்ப நீங்க சமீபத்துல ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிருக்கலாம், இல்ல உங்களோட குல தெய்வத்துக்கு பிரார்த்தனை முடிஞ்சு வச்சிருக்கலாம், இல்லைன்னா முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கான திதி வந்திருக்கலாம். சோ ஏதோ ஒரு கண்டிப்பா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள் சூழப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது போலதான் எனக்கு ரெசனேட் ஆகுது. சில நேரங்களில் இது உங்களுக்கு பொருந்தவும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ பாருங்க, இதுவே இவ்வளவு நேரத்துக்கு நான் சொல்லிட்டேன், அவ்வளவு நான் மனசு ஒரு நிலைப்படுத்தி தியானம் பண்ணி இந்த ரீடிங் நான் எடுத்திருக்கேன். அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இது எல்லார் கண்ணிலையும் பட வேண்டாம். எஸ், வியூஸ்க்காக எல்லாருக்கும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. யாருக்கு இந்த வாசிப்பை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அது அந்த வாழ்க்கையில பிரயோஜனப்படணும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வாசிப்பை நான் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் அட்டை என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
எஸ், சூப்பர். முதல் அட்டையே வந்து சேரியட் வந்திருக்கு. இந்த சேரியட்ங்கிறது வந்து நம்ம தேர். எஸ், இது ஒரு தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் மாற்றம்னு இதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களோட வாழ்க்கை வண்டி சக்கரம் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அந்த 2 குதிரைகள் சீறி பாஞ்சு ஓடுது. இது தரையில் கூட இல்லை, வானத்திலேயே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்களோட செயல்கள் வந்து உங்களோட இலக்கை நோக்கி பயணிக்குதுன்னா, ஆமாம், மிக அதிவேகமாக சீறி பாயுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வெண்மை கருமை 2 குதிரைகள் இருக்கு இல்லையா? எஸ், இந்த 2 குதிரைகளுமே வந்து உங்கள் மனசு தான். இது எல்லாமே வந்து இப்போ நான் காட்டுறேன்ல, அந்த தேர் போன்ற இருக்குது, அது வந்து பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்கள் வாழ்க்கை வந்து நகர்ந்துகிட்டு போயிட்டுருக்கு, நல்லதை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது வந்து நம்ம அரும்பாக்கத்துலேருந்து அண்ணா நகருக்கு ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி வெளி சார்ந்து கிடையாது. இந்த நகர்வுங்கிறது உங்களோட உள்ளார்ந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். இது எப்படின்னு சொல்லலாம்னா, உங்களோட மனசாட்சி, இறைசக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்து இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் இந்த வெளி உலகத்துல பிரதிபலிக்க போகுது. ஸோ ஒரு மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள நடக்கும்போது கண்டிப்பா அது வெளியிலையும் தெரியும். வெளியிலையும் நீங்க நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிங்கிறது போலதான் இந்த முதல் அட்டையே தெரியுது. சரியா? ஸோ உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், ஏன்னா இங்க வெள்ளையும் இருக்கு, கருப்பும் இருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து அதுவா வரலாம், இல்லை நீங்க அதை நோக்கி பயணிக்கலாம். அதே போல கெட்ட விஷயங்களுக்கும் ஒரு நகர்வு இருக்கான்னு கேட்டா, ஆமா, கெட்டதும் நகர்ந்து போகுது. சரியா? ஒண்ணு நீங்க அதுல இருந்து நகர்ந்து போயிடுவீங்க, இல்லை அதை உங்களை விட்டு போகலாம். ஸோ உங்களோட செயல்கள் மூலியமா ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்களை நோக்கி தான் நீங்க போகிறீங்க. ரெண்டுமே இது வந்து ஒன்று முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு பயணிக்கிறது கிடையாது. ரெண்டுமே ஒரு சமாதானத்துக்கு வந்து ஓகே, நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒன்று சேர்ந்து நம்ம பயணிப்போம், நமக்கான இலக்கை நம்ம அடைவோம் அப்படின்ற ஒரு முட்டல் மோதல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாம ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறது, நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்கிறது. ஸோ இது உங்களோட தொழில் சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் நீங்கள் பயணம் செய்கிறீங்க. சில பேர் வெளிநாடு வெளியூர் அப்படின்னு பயணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட பயணம்ங்கிறது ரொம்ப 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 அழகாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற மந்திரவாதி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க. இது உங்களோட கல்வி சார்ந்தும் இருக்கலாம். ஸோ அழகாக இருக்கு. உங்களை நீங்களே ஒரு புத்துயிர் பெற்று ஒரு புது பொலிவுடன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இனி என்ன செய்யலாம்? இது ஒரு நேரத்தை குறிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இந்த நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கு மேல நமக்கு ஒரு நல்ல நேரம் கிடைக்காது அப்படிங்கிறது போல ஒரு தீவிரத்தன்மையோட நீங்க செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதனாலதான் அந்த குதிரை வந்து ரொம்ப சீறி பாஞ்சி போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், இது நீங்க தொழில் சார்ந்து பாக்குறீங்கன்னா, இந்த தொழில் சார்ந்த வல்லுநர்கள், ஞானம் பெற்றவர்கள், அவர்களோட ஆலோசனையை எடுத்துக்கோங்க. எஸ், இந்த காலத்துல வந்து நல்லவங்க ஆலோசனை கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஸோ நீங்க எந்த தொழில் சார்ந்து பாக்குறீங்களோ, இல்ல படிப்பு சார்ந்து பாக்குறீங்களோ, யாரா உங்களுக்கு எது மேல டவுட் இருக்கோ, இல்லைங்க எதுல மில்லர்னு ஆசைப்படுறீங்களோ, அதுல வந்து தேர்ச்சி பெற்றவர்களோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்கு. மற்றவங்களோட அட்வைஸ் என்னதான் கேட்டாலும் உங்களோட உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, அதோட வழிகாட்டுதலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நகர்வுங்கிறது இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம். இந்த நகர்வுன்னு நான் எதை சொல்றேன்னா, இப்ப மாற்றம்னு நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்கல்ல, என்ன மாறினா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாற்றத்திற்கான நகர்வு தான் எஸ் நடந்து கொண்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையில. அது நகர்ந்து கூட இல்லை, நல்லா ஃபாஸ்டாவே போகுது. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையில தெரியுது. அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈகோ. எனக்கு இந்த அட்டையை பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரே விஷயம், இந்த 3 எழுத்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், ஈகோ. அதுதான் இந்த அட்டையில தெரியறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவதை. எஸ், அது வந்து இந்த சங்கிலியால கட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து விடுவிக்கிறாங்க. இது வந்து நம்மள ஒரு மாயையிலிருந்து விடுவிக்கக்கூடிய விஷயமா எனக்கு படுது. ஓகேவா? ஸோ இந்த அட்டைகள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு எப்படி பாக்குறேன், என்னோட கண்ணோட்டம், என்னோட உணர்வுகளுக்கு எப்படி கேட்ச் ஆகுதோ நான் அதை வச்சுதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அட்டையில இருக்கிறது அப்படியே காப்பி அடிச்சனால சொல்ல முடியாது. நான் அதை சொல்றேன் பாருங்க. இது ரெண்டு பேரை காட்டுது இல்லையா? ஸோ சில பேர் கணவன் மனைவியா இருப்பாங்க, காதலர்களா இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து யாரும் ஒருத்தரோட ஈகோவா இருக்கலாம். எஸ், சில நேரங்களில் இருக்கலாம். ஆனா அந்த விஷயங்கள்லாம் இப்போ தவிடுபொடி ஆகுது. இந்த வால் வந்து அந்த ஈகோங்கிற அந்த சங்கிலியை வந்து கட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கலாம், ஒரு சுதந்திரம் கிடைக்கலாம். அதே போல ஒரு மாயையிலேருந்து ஒரு வெளியில வரீங்க. இது நீங்களாவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க கொடுக்குற வேதனையை வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுல இருந்தெல்லாம் நீங்க விடுதலை ஆகுறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஈகோ டெத் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது ட்ராப்ல இருக்கீங்க, இல்லை நீங்க சுயமாவே மற்றவங்கள எனக்கு கஷ்டம் கொடுக்கல, நானே கஷ்டம் கொடுத்துக்கிறேன், நானே ஒரு மாய வேலையில போய் சிக்கிக்கிறேன் அப்படின்னும் சில பேர் இருக்கலாம். ஸோ அதுல இருந்தெல்லாம் கூட நீங்க விடுதலை ஆகி வரீங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் போய் விழுந்துட்டீங்க, இல்லை ட்ராப்ல எங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியில வந்துருங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ வெளியில வரக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா அது வந்து சங்கிலி வந்து விடுபட்டு கட்டாய் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகுறீங்க. நல்லா இருக்கு. இந்த ஈகோ அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்கு.
ஒன்று பாசிட்டிவ் ஈகோ, இன்னொன்று நெகட்டிவ் ஈகோ. ஸோ பாசிட்டிவ் ஈகோன்னு என்ன, நம்மளோட நல்லதுக்கு, நம்மளோட சுயத்தை நம்ம தொலைக்காமல் இருக்குது, நம்மளோட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்காம அது கொஞ்சமா இருந்தால் நல்லா இருக்கும். உணவுல எப்படி உப்பு, அது உணவுக்கு ஏற்ற போல கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுவே மிதமிஞ்சி போனால் அந்த உணவு மனுஷன் சாப்பிடவே முடியாது. அதே போலதான் நெகட்டிவ் ஈகோங்கிறது என்ன, தான் மட்டும் வளரணும், நம்ம மீறி ஒருத்தவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு அது காலில் போட்டு மிதிக்கிறதா இருக்கலாம், இல்லை கடுமையான சொற்கள் கூறக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும்ல, நம்ம எத்தனை பேரால அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஈகோ இருக்கிற பர்சன் யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லை உங்ககிட்டயே அந்த போல இருக்கு, அந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னா அது நீங்க இப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இதனாலதான் நம்மளுக்கு சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கல போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுல இருந்தெல்லாம் இந்த மாயைகள்ல இருந்து இந்த பிரபஞ்சமும் சரி, நீங்க வணங்கக்கூடிய இறைசக்தியும் சரி, உங்களை அப்படியே பத்திரமா கூட்டிட்டு வந்துருது. சரியா? ஸோ அந்த கண்கட்டுங்கிறது கழண்டு போகக்கூடிய காலம் தான் இது. எந்த ஒரு போலியான விஷயத்துக்கு பின்னாடியும் உங்களால போக முடியாது. இனிமே எந்த ஒரு போலிகளுக்கும் நீங்க வேலை கிடையாது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அது நீங்க சுயமா ஏதாவது உங்களுக்கு நீங்க உங்க மனம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். இல்ல உங்களை யாராவது அடிமைத்தனம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சில பேர் இந்த அடிக்ஷன்ஸ் போல ஏதாவது இருக்கலாம், அவங்க சில விஷயங்கள் இருக்கலாம். அதுல அந்த எப்படி வெளியில வருதுன்னா அதற்கான ஒரு மாற்றத்தை அவங்க தான் கொண்டு வரணும். அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு எது தொல்லை குடிக்குதோ அதுல இருந்து விலகக்கூடிய ஆற்றல் நம்மளை வளர்த்துக்கணும். ஸோ பார்த்துக்கங்க, உங்களை தொல்லை குடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து உங்களால கண்டிப்பா விலகி நடக்க முடியும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா முதலட்டியே நான் சொன்ன மாதிரி சேரியட் வந்திருந்தது, அதுல அந்த கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, வெண்மை நிற குதிரைங்கிறது நல்ல ஆற்றல், கருப்புங்கிறது தவறான்னு கேட்டா எனக்கு இங்க தவறு மாதிரி தெரியல. அதுவும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்க ஒரு ஆற்றல் தான். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்க ஒழிஞ்சு இது கெட்டது இது நல்லது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு எனர்ஜி, எல்லாமே ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை எவ்வளோ நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம புத்திசாலி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா த ட்ரீமர் வந்திருக்கு. ஸோ கனவு காண்பவர். நீங்கள் கனவு காணக்கூடிய வாழ்க்கையை அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த நபர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டாகி டான் இருக்கான். ஸோ அந்த டாக் அப்படிங்கிறது இது பிரபஞ்சமா இருக்கலாம், உங்களோட இறைசக்தியா இருக்கலாம், இல்ல உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களோட முன்னோர்கள், இது போல ஏதோ ஒரு சக்தி. அது பாருங்க, அந்த பையனுக்கு முன்னாடி அந்த டாக் தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருக்கு. ஸோ அது உங்களுக்கு வழி காட்டுது. இந்த பிரபஞ்சமே இதுதான் ஒரு நல்ல வழி, இது பிரகாரம் நீ நட, உன்னோட இலக்கை நோக்கி நீ பயணிப்ப அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகாத குறைதான். அது பக்கத்துல ஒரு நேரத்தின் கடிகாரம் போல, ஒரு டைம் மிஷின் போல ஒன்று இருக்கு பாருங்க, குட்டியா இருக்குல்ல, நேரத்தை கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ இது இந்த டைமை விட்டுட்டா நம்மளால வேற ஒரு நேரத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ காலம் அறிந்து செயல்படுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருதான்னு கேட்டா பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா வருது. சரியா? எந்த வித பிரச்சனையில இருந்தாலும் அதுல இருந்து நம்மளால நகர்ந்து வந்துட முடியும். இந்த நகர்வுன்னு நான் சொல்றது, உங்க மனசுல முதல்ல உட்காந்து யோசிங்க, என்ன வேணும், உங்களோட வாழ்க்கைக்கு என்ன வேணும். உங்க வாழ்க்கை ஒரு மரம் போன்று அப்படின்னா இந்த மரம் பலமா இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, நம்மளோட வேர்கள். இந்த வேர்கள் எந்த அளவுக்கு பூமியில ஆழத்துல அந்த ஆணி வேர் எவ்வளோ வலுவோட இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மரத்துக்கு வலிமை இருக்கு. கிளைகள் விட்டு பறந்து வானத்தை தொடுற அளவுக்கு கூட நம்மளால வளர முடியும். ஆனா நீங்க வேர்களை விட்டுட்டு வேற எதுலயோ கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது சரியா இருக்காது. ஸோ பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் உங்களோட ஆணி வேர்ல கொஞ்சம் கவனத்தை கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களா தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நான் எந்த மெசேஜும் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, மனம் சார்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட செயல்கள் இப்ப உள்ளார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிரதிபலிச்சு வெளியில நல்ல விஷயங்களே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. சில பேருக்கு பார்க்கும்போது இல்லையே அப்படி ஒன்றும் வெளியில நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறது போல தோணலாம். இல்லை, இது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு உள்ள நடக்கிறதும் சரி, உங்களுக்கு வெளியில நடக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, எல்லாமே உங்களை ஒரு தயார்படுத்துது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. உங்க வாழ்க்கையோட மேன்மை நிலைக்காக ஒரு தங்கம் எப்படி தங்கமா இருந்தாலும் அது நெருப்புல போட்டு சுடுவாங்க இல்லையா, அப்பதானே அது தங்கங்கிற ஒரு தரத்தையே எட்டுது. அது போலதான் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இந்த தயாராகுதல் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ தங்கம் மினுமினுக்கக்கூடிய காலகட்டம் தான், அதோட மதிப்பு பெருகுது அப்படிங்கிறது போலதான் இந்த வாசிப்பால என்னால உணர முடியுது. ஸோ இந்த விஷயங்கள் யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நீங்க இந்த வாசிப்பை எது கூட வேணா பொருத்தி பார்க்கலாம். உறவு சார்ந்து பொருத்தி பார்க்கலாம், வேலை சார்ந்து பொருத்தி பார்க்கலாம், உங்களோட ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சி சார்ந்து பொருத்தி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ஆரோக்கியம் சார்ந்தும் பொருத்தி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. உங்க மனசு எதுக்கு கேட்குது, எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க, இந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடையிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஸோ நீங்க விஷயங்கள் செய்றீங்கல்ல, அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நகர்வை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஸோ இந்த கார்டில் நகர்வை கொடுக்குது.
நீங்கள் அழகாக பயணிக்கிறீங்க. சில நேரங்களில் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 எழுத்து கெட்ட வார்த்தை, அது ஈகோ, அது அப்பப்போ தலையில் எட்டி பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு அப்படி உங்களோட கனவு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிங்க. கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்கள் கூட துணையாக இருக்குது. அப்படிங்கிறது போல தான் இங்கே என்னால் கணிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ கணிக்க முடிஞ்சதை நான் கணிச்சு சொல்லிட்டேன். உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.